Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப ஈஸியா ரசப்பொடி யூஸ் பண்ணி எப்படி ரசம் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரசம் ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு பாத்திரத்துல புளியை ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்துர்க்கேன். அத தண்ணி ஊத்தி முதல்ல ஊற வச்சுக்கிறேன். இப்ப நல்லா ஊறிடுச்சு. இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சக்கை எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்ப அது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். தக்காளி நல்லா மசியணும், அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப நல்லா கரைச்சாச்சு. இப்ப இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 8 பல் பூண்டு அதை இடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கங்க. இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஊத்திக்கலாம். இப்ப அடுத்ததா அடுப்புல ஒரு கடாயை வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கறிவேப்பிலை போட்டுக்கங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரசத்தை இதுல ஊத்திடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்ப ரசம் உங்களுக்கு சுத்தி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி இலை போட்டுக்கங்க. போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப இதை வேற பாத்திரத்துக்கு நம்ம மாத்திக்கலாம். இப்ப இது கூட கொஞ்சமா மட்டும் தண்ணி ஊத்திக்கங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊத்தினா போதும். இப்ப ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி இலை ஆட் பண்றேன். இப்ப நமக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசம் செய்யறதும் ரொம்ப ஈஸி, டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரசத்தை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.